மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். என்னங்க ஏங்க நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன வெளியே போயிட்டு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு ஆச்சரியமா இருக்கு. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? 25 வருஷத்துக்கு முன்னால பார்க்க எப்படி இருந்தியோ இப்பவும் அப்படியே தான் இருக்கு. நிஜமாவா? நிஜமா சொல்றேன். ரொம்ப நம்பிட்டேன். திவ்யா எங்க? அதோ அப்பா ஏதோ பர்த்டே பார்ட்டிக்கு போறேன்னு சொன்னா இன்னும் ரெடி ஆகாம இருக்க. ஆமாப்பா, என்ன Dress போடுறதுன்னு கன்ஃபியூஷனா இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் வாங்க. வாங்க வாங்க என்ன? வாங்க சொல்றேன். எங்கம்மா? உட்காருங்க. நான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன், அப்புறம் பேசலாம். அப்புறம் போய்க்கலாம். முதல்ல முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். ஓகே? என்ன விஷயம்மா? இந்த கவர்க்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ்னு சொல்றேன். அது என்னன்னு கேக்குற? பிரிச்சு பாரு. திவ்யா, சர்ப்ரைஸ்லயே ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கா போல இருக்கே. என்னன்னு பிரிச்சு பாரு. அம்மா, என்ன சர்ப்ரைஸ் வேணாலும் இருக்கட்டும், நான் இப்ப வெளியே கிளம்பணும். எதையாவது சொல்லி தயவு செஞ்சு என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. தென் ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. லேட் ஆகுதுமா, நான் கிளம்புறேன். நான் சொல்றத கேளு. மா ப்ளீஸ், என்னன்னாவது தெரிஞ்சுட்டு போய். அதான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டீங்கல, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். விடுங்கம்மா. ஒரு நிமிஷம் உட்காரு. இந்த கவர்க்குள்ள ஒரு போட்டோ இருக்கு. உனக்கு ஒரு பையனை பாத்திருக்கேன். அம்மா, அது சர்ப்ரைஸ் இல்ல, ஷாக். நான் அப்புறம் பேசுறேன், கிளம்புறேன். திவ்யா, திவ்யா. ஏய் நாச்சி, நாச்சி இரு. நாச்சி என்ன? விடு, அவ போய் ரெடி ஆகட்டும். என்னங்க அவ எப்ப கல்யாண பேச்சு எடுத்தாலும் எதையாவது சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அவ பாட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட்னு டைம் பாஸ்க்கு பேசுற மாதிரி போயிட்டு இருக்கா. இது நல்லா இல்ல. எனக்கு என்னமோ அவ வேற ஏதோ பிளான் பண்றாங்க. சச்சா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. நம்ம பொண்ணு அப்படி எல்லாம் பண்ண மாட்டா. நீங்க தான் அவளுக்கு அதிக இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க. இத பாரு, எதுக்கு இப்ப நீ இவ்வளவு தூரம் டென்ஷன் ஆற? தலை குனிற மாதிரி அவ என்னைக்குமே பண்ண மாட்டா, எனக்கு தெரியும். அப்புறம் ஏங்க கல்யாண டாபிக் எடுத்தாவே தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கா? அவ மனசுல வேற ஏதோ இருக்கலாம்ல. நான் பேசுறேன். இது பாரு, உன் காலம் என் காலம்னு இப்ப இல்ல. இந்த காலத்து பசங்களுக்கு அவங்களுக்கு விருப்பு வெறுப்புன்னு ஒண்ணு இருக்கும்ல. பெத்தவங்க நாம தானே அதை கேட்கணும். அதை விட்டுட்டு கையில குச்சியை வச்சுக்கிட்டு இப்பவே பதில் சொல்லுன்னு கம்பல் பண்ணி மாப்பிள்ளையோட போட்டோவை கையில வச்சுக்கிட்டு பதில் சொல்லுன்னு சொன்னா அவ என்ன பண்ணுவா? அவ ஏதோ வெளியே ஃபன் பண்ற மூட்ல இருக்கா. அவ சின்ன பொண்ணு. பர்த்டே பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ் சூஸ் பண்ணணும்னு கூட தெரியாம முழிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு அப்பவே சொன்னா. நான் பேசிக்கிறேம்மா. இது பாரு, நீ அவகிட்ட போய் நோய் நோயின்னு ட்ரபிள் பண்ணாத. அவளோட நல்ல மூடா பார்த்து நானே பேசுறேன். நான் இப்பவும் சொல்றேன், என்னைக்கு அவ நம்ம தலையில குண்டு தூக்கி போட போறாளோ அப்ப தெரியும் பாருங்க உங்களுக்கு.